நடிகை ரேவதி ஒரு இந்திய நடிகை மற்றும் இயக்குனர். தெலுங்கு, இந்தி மற்றும் கன்னட படங்களுக்கு கூடுதலாக தமிழ் மற்றும் மலையாள சினிமாவில் தனது படைப்புகளை பெயர் பெற்றவர். இவர் இயற்பெயர் ஆஷா கெலுன்னி. இவர் பிறப்பு 8 ஜூலை 1966. இவர் பிறந்த இடம் கொச்சி, கேரளா. இவர் செய்யும் தொழில்கள் நடிகை, திரைப்பட இயக்குனர், சமூக சேவகர். இவர் கணவர் பெயர் சுரேஷ் சந்திர மேனன். இவர் கணவரிடம் விவாகரத்தை பெற்றார். இவர் கணவரிடம் வாழ்ந்த காலம் 1986 முதல் 2013 வரை. பிள்ளைகள், ஒரு பிள்ளைகள். ரேவதி அவர்கள் தென்னிந்திய சினிமாவின் மிக வெற்றிகரமான முன்னணி நடிகையில் ஒருவராக இருந்து அவர் 3 தேசிய திரைப்பட விருதுகள் மற்றும் 7 ஃபிலிம்பேர் விருதுகளும் தெற்கில் உட்பட பல பாராட்டுகளை வென்றுள்ளார். பூதகாலம் 2022 திரைப்படத்தில் நடித்ததற்காக கேரள மாநில திரைப்பட விருதையும் வென்றார். இவரது ஆரம்பகால வாழ்க்கை கேரள மாநிலம் கொச்சியில் இந்திய இராணுவத்தில் மேஜராக இருந்த கேலுன்னிக்கும் லலிதா கேலுன்னிக்கும் மகளாக ஆஷா கேலுன்னி நாயராக ரேவதி பிறந்தார். அவர் பள்ளியில் படிக்கும்போது ஒரு ஃபேஷன் ஷோவில் பங்கேற்றார். நிகழ்ச்சியின் போது குழு புகைப்படங்கள் எடுக்கப்பட்டன. மேலும் ஒரு புகைப்படம் ஒரு பிரபலமான தமிழ் பத்திரிகையின் அட்டைப்படமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. இது தற்செயலாக அவருடைய புகைப்படம். இதை இயக்குனர் பாரதிராஜா பார்த்தார். அந்த நேரத்தில் அவர் தனது சமீபத்திய முயற்சியான மண் வாசனைக்கு ஒரு புதிய கதாநாயகியை தேடிக்கொண்டிருந்தார். 1983 ஆண்டு மண் வாசனை என்ற தமிழ் திரைப்படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமானார். இந்த படம் வெள்ளி விழா வெற்றி பெற்றது. மேலும் அவருக்கு ஃபிலிம்பேர் சிறப்பு விருதும் கிடைத்தது. பின்னர் 1983 ஆண்டு கட்டத்தை கிளிக்கூடு என்ற மலையாள திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார். இந்த படமும் பாக்ஸ் ஆஃபீஸில் தங்கத்தை வென்றது. 1980களில் அவரது மிகப்பெரிய வெற்றிகளில் ஒன்றாகும் இயக்குனர் பாபுவின் சீத்தம்மா பெல்லி மற்றும் மானச வீணா ஆகியோரின் 1984 படங்களின் மூலம் தெலுங்கு திரைப்படத்துறைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டார். மகேந்திரனின் கை கொடுக்கும் கை 1984 படத்தில் ரஜினிகாந்துக்கு ஜோடியாக பார்வையற்ற பாலியல் வன்மை கொடுமையிலிருந்து தப்பிய சீதாவாக ரேவதி தமிழில் நடித்தார். பாரதிராஜா இயக்கிய புதுமை பெண் 1984 படத்தில் சீதையாக ரேவதி நடித்தார். அதே ஆண்டு ஆர். சுந்தரராஜன் இயக்கிய வைதேகி காத்திருந்தால் படத்திலும் நடித்தார். ரேவதி அவர்கள் 1986 ஆண்டு ஒளிப்பதிவாளர் மற்றும் இயக்குனரான சுரேஷ் சந்திர மேனனை மணந்தார். இந்த தம்பதியருக்கு குழந்தைகள் இல்லை. இருப்பினும் அவர்களுக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளை தொடர்ந்து 2002 ஆண்டு முதல் அவர்கள் தனித்தனியாக வாழத் தொடங்கினர். மேலும் 2013 ஏப்ரல் 23 அன்று சென்னை கூடுதல் குடும்ப நீதிமன்றத்தில் விவாகரத்து வழங்கப்பட்டது. 2018 ஆண்டில் செயற்கை கருத்தரிப்பு மூலம் தனக்கு 5 வயது உயிரியல் மகள் இருப்பதை அவர் வெளிப்படுத்தினார். ரேவதி ஒரு பயிற்சி பெற்ற பரதநாட்டிய நடன கலைஞர். 7 வயதிலிருந்தே சென்னையில் தனது அரங்கேற்றத்தை நிகழ்த்தினார். தென்னிந்திய சினிமாவில் எல்லா காலத்திலும் சிறந்த நடிகையில் ஒருவராக கருதப்படுகிறார். தென்னிந்திய சினிமாவின் மிகவும் வெற்றிகரமான முன்னணி நடிகையில் ஒருவராக அவர் இருந்தார். தமிழ், தெலுங்கு மற்றும் மலையாள மொழிகளில் ஃபிலிம்பேர் சிறந்த நடிகை விருதை வென்றவர். 80 மற்றும் 90களில் ரேவதி மட்டுமே தென்னிந்திய நடிகை ஆவார். இதில் தமிழில் தொடர்ந்து 3 வெற்றிகளும் அடங்கும். திரைப்படங்களை தவிர ரேவதி பல்வேறு சமூக அமைப்புகளில் ஈடுபட்டுள்ளார்.